ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்ம 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தாங்க போடுவோம். அப்படி தூக்கி போடாமல் இதை வந்து ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த பேக்கை நான் கட் பண்ணுற மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு போர்ஷன் வந்து 1 சென்டிமீட்டர் அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் தான் நான் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு கட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த போர்ஷன் அந்த 1 சென்டிமீட்டர் கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு 4 கார்னர்லேயும் கட் பண்ணி இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது நான் வந்து ஒரு பழைய கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டைக்கு மேலே ஒரு பழைய இன்விடேஷன் எடுத்திருக்கேன். அந்த இன்விடேஷனுடைய அட்டையை அந்த கேலண்டர் அட்டைக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இல்லை உங்ககிட்ட கிஃப்ட் ரேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிஃப்ட் ரேப்பரை வச்சு அந்த கேலண்டர் அட்டையை கவர் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு உங்களுக்கு ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக பழைய இன்விடேஷனுடைய கவரை யூஸ் பண்ணி இதுக்கு மேலே கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஷாப்பிங் பேக்ஸை வந்து அழகாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ஃபெவிகால் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. பாருங்கள், ஒரு சைடில் வந்து ஒரு போர்ஷனை ஒட்டி விட்டுட்டேன். இன்னொரு போர்ஷனை எடுத்து அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழுத்தி வந்து ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்த பிறகு கீழே வந்து அந்த அட்டையை வந்து 2 சைடையும் நான் வந்து உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டேன். ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாப்லர் எடுத்து சென்டர் போர்ஷனை வந்து 2 பார்ட்டையும் சேர்த்து வச்சு ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் இந்த மாதிரி தேங்காய், உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, வெங்காயம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம பாட்டமில் வந்து கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணியிருக்கிறதால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மூவ் பண்ணும்போது. அந்த அட்டையை பிடிச்சி தூக்கி வச்சிடலாம் டக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டில்ஸ் வந்து உங்கள் வீட்டில் நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்காக தாங்க இந்த டிப்ஸு. பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஹேண்ட் வாஷ் பாட்டிலை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக வந்து எனக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 2 பாட்டில் எடுத்துருந்தேன். அந்த 2 பாட்டிலையுமே அழகாக ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எடுத்து 2 கார்னர்லேயும் ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி டேப் இருந்தால் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஹேண்ட் வாஷ் பாட்டிலுக்கு மேலே அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. 2 பாட்டிலுக்கு மேலேயும் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நான் வந்து ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை வந்து 3ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலுக்கு பாட்டமில் வந்து ஒட்டுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் டாப்பில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் அழகாக பாட்டமில் அந்த லேஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம 2 பீஸ்லேயும் ஒட்டி முடித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டை, அந்த அட்டைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி ஓட்டுறனோ அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணாதீங்க, மற்ற இடத்துல அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஹேண்ட் வாஷ் பாட்டில்ஸை அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பாட்டிலையும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் வந்து டாப்பில் ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கை வச்சு பார்த்திங்கனாவே தெரியும் குழியாக இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பழைய சிசர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கனமான கயிறை எடுத்து ஹேங் பண்ணுற மாதிரி அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணி நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சசி அருள், அன்னபூரணி, வினி, சுபீனா பிவி, கல்பனா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
நான் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. அந்த கயிறை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. கிச்சனில் ஹேங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ், மசாலா பேக்கெட்ஸ்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், அழகாக வந்து நம்ம இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சதும் மறுபடியும் அந்த காஃபி தூள் பேக்கெட்டாக இருக்கட்டும், மசாலா பேக்கெட்ஸாக இருக்கட்டும், இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஊசி நூல் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஊசி நூல் வந்து பார்த்திங்கன்னா கோக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பெரியவங்க. ஊசியில் வந்து நூலை கோக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. பாருங்கள், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பழைய கேபிள் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. அந்த கேபிளை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா சின்னதாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஒயர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயரில் ஒரே ஒரு ஒயர் மட்டும், அதாவது ஒரே ஒரு காப்பர் கம்பியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு கம்பியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த காப்பர் கம்பியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கலாங்க. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் இந்த காப்பர் கம்பியை அழகாக நான் மடிக்கிற மாதிரி 2ஆக மடித்து விட்டுக்கோங்க. யூ ஷேப்பில் மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம யூ ஷேப் வந்து டாப்பில் இருக்கணும். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பியுடைய 2 முனைகளும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்குடைய ஒரு முனையில் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கேஜெட் கிடச்சிருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் நூலை வந்து ஊசியில் கோத்தி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பியை வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம எடுத்திருக்க ஊசியுடைய அந்த காது பகுதியில் நுழைச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊசி வந்து உள்ளே போயிடும். அடுத்தது அந்த கம்பியை வந்து நீக்கி விட்டுட்டு அந்த கம்பிக்கு உள்ளே நம்ம நூலை விட்டு அதுக்கப்புறம் ஊசியை வெளியே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நூல் வந்து ஊசிக்குள்ளே தானாகவே நுழைஞ்சிருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதை வந்து நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் பழைய கேபிள் ஏதாச்சும் இருந்தால் போதுங்க. நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். அதுவும் 0 காஸ்ட்டில். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஊசி நூல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸில் இந்த பொருளை போட்டு வச்சுக்கோங்க. எப்போவுமே யூஸ் ஆகும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டு கூட தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கோல்கேட் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுறேன். கரைச்சி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. அந்த பேஸ்ட் வந்து நல்லா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கரையணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி விட்ட பிறகு உங்களுக்கு பால் நிறத்தில் இருக்கும் அந்த தண்ணி. அது கூடவே கொஞ்சம் ஃப்ளோர் கிளீனர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 மூடி அளவுக்கு ஃப்ளோர் கிளீனர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு அந்த பாட்டிலில் இந்த லிக்விடை ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணுனாலும் எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் அழகாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க. முக்கியமாக ஃப்ரிட்ஜு, டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருந்தால் அந்த ஃப்ரிட்ஜுடைய கைப்பிடி எவ்வளோ பளிச்சுன்னு மாறிடுச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 பாட்டிலுடைய போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. மூடியோடு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மூடியில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 4லிருந்து 5, 6 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 போர்ஷனையும் அழகாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க. மேலேயும் ஒரு லேயர் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு மேலே ஏதாச்சும் நீங்கள் லேஸ் கூட ஒட்டுறதுனா ஒட்டிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் எதுவுமே ஒட்டலைங்க, அப்படியே தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு ஒரு சைடில் வந்து மூடியை கழட்டிட்டு அதுக்குள்ளே நீங்கள் சாண்டோ ரைஸோ ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஃபில் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாகவே வெயிட்டாக தாங்க இருக்கும் அந்த மூடி. ஸோ அதனால் வந்து நான் எதுவும் யூஸ் பண்ணலை. பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் இந்த மாதிரி ஊதுவத்தியை ஏற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பூஜை அறையில் உங்கள்கிட்ட ஊதுவத்தி ஸ்டாண்ட் ஒன்று தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரூம்லேயும் ஊதுவத்தி ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம
நம்ம நிறைய ஊதுவத்தி ஸ்டாண்ட் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடியை யூஸ் பண்ணி சூப்பராக ஊதுவத்தி ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கொசுவத்தி ஸ்டாண்டாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த ஊதுவத்தி மாடலே கொசுவத்தி வருது இல்லைங்களா, ஸோ அதையும் வச்சு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.